இது? என்னங்க அத்தது ப்ளீஸ் இவருக்கு சொல்லுங்க. என்னப்பா இது? நீ எங்க போற? நான் கேக்குறேன்ல, சொல்லுப்பா. இங்க பாருங்க, இது வரைக்கும் நான் நீங்க சொன்ன பேச்ச கேட்டுதான் நடந்திருக்கேன். தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்ன தடுக்காதீங்க. உங்களோட மருமக இருக்காளே இந்த சிம்ரன், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் அவளுக்கு துணையா இருந்திருக்கேன். ஆனா இவன் எனக்கு என்ன பண்ணிருக்கா? இந்த உலகத்துல நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன்மா. இதுவரை சித்துவும் ரோஷினியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு நாள்ல என்னென்னவோ ஆயிடுச்சு. நான் வேணா உங்களுக்கு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி எழுதி கொடுக்கிறேன். நிச்சயமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு காரணம் இந்த சிம்ரன் தான். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. போய் எவ்வளவு ஒருத்துக்காக அம்மாவை பத்தி கண்டுபிடி பேசிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இதோ நீங்க சித்துக்கிட்ட கேட்டுக்கோங்க. உன்னை கட்டாயப்படுத்துறதுனாலதான் நீ விவாகரத்து கொடுத்தியா? இவன் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் எனக்கு தெரியும். இந்த விஷயத்துக்கு இவதான் ஐயோ அப்பா, யாரும் என்ன வற்புறுத்தல. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. முழுக்க முழுக்க நானா சுயமா சிந்திச்சு எடுத்த முடிவு. அதனால அம்மாவை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியா? ஆமா. இப்பெல்லாம் நீ போய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டல. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீ மனுஷனே இல்ல. ஏங்க, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. விடுங்கம்மா. எனக்கு இது தேவைதான். நான் தண்டிக்கப்படணும். நீங்க அடிக்கப்பா. நில்லுப்பா. அம்மா அழதம்மா. வா. ஐயோ, ஏன் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரோஷினி, சாப்பாடு சாப்பிடு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பசி இல்ல. சரி, இத பாரு, நீ சாப்பிடலனா வீட்ல நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். I love you, ரோஷினி. ரோஷினி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. அதனாலதான் இதெல்லாம் உனக்கு பொய்ன்னு தோணுதில்ல? சித் நமக்காக செஞ்ச உதவியெல்லாம் நீ நினைக்கும் போது அதெல்லாம் பொய்ன்னு தோணுதில்ல? ஆனா எனக்கு ஒண்ணு தோணுது. சித் இதெல்லாம் அவரே செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான். அவரா செஞ்சிருக்க மாட்டாரு அதானே? நானும் அதே தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல. என் மேல உயிரை வச்சிருந்தாரு. கடல் அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருந்தாரு. எனக்காக உயிரை கூட தர தயாரா இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. நேத்து திடீர்னு அப்படியே தலைகீழ மாறிட்டாரு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி அவரை பார்த்ததே இல்லை. எவ்வளவு பெரிய சேஞ்ச் அது. எதனால, ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆனா நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. நான் இத பத்தி அவர்கிட்ட பேச ட்ரை பண்றேன். ஆனா
என்கிட்ட எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அவரோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும். ஆனா நான் என்ன செய்வேன்? சித்தார்த்துக்கு என்ன பிடிக்கல. எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. இந்த சித்தார்த்தா அப்படி எங்க போனான்னு தெரியல. இங்க பாருங்க அத்தை, 12 மணி ஆச்சு, இன்னும் காணோம். அதுவும் இல்லாம போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். சம்போ, சொல்லுங்க ஐயா. என்னோட படுக்கையை நம்ம கெஸ்ட் ரூம்ல வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்து வை. அப்படியே செய்யறேங்க. ஏங்க, நீங்க எதுக்காக அங்க போய் தூங்கணும்? இங்க பார் சிம்ரன், எப்ப எண்ணங்கள் ஒண்ணு சேரலையோ அப்ப 2 பேர் ஒரே இடத்துல இருக்கிறதுல என்ன புண்ணியம்? இப்ப என்ன உங்களுக்கு அழ வைக்கணும் அவ்வளவுதானே? இந்த பக்கம் நீங்க என்ன அழ வைக்கிறீங்க, அந்த பக்கம் சேர்த்து என்ன அழ வைக்கிறான். எங்க போனான்னு ஒரு விவரமும் தெரியல. எங்க இருக்கானோ என்ன பண்றானோ. அவன் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டான். எல்லா முடிவுகளையும் அவனே எடுத்துக்கிறான். அதே மாதிரி நீயும் உன் இஷ்டத்துக்கு நீ எல்லா முடிவும் எடுத்துக்கிற. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுடு. என்ன இம்சை பண்ண வேண்டாம். இந்த வீட்ல யாருமே சரியில்லை. எதுக்காக இவர் என்ன திட்டிட்டு இருக்காரு? அத்தை நீங்களே சொல்லுங்க. நான் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டேன்? என் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காகவும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே செஞ்சேன். பின்னையே என்ன குறை சொல்றாங்க? சரி, விடு விடு, கவலைப்படாத, விடுமா. ஒருவேளை மறுபடியும் அவன் பொண்டாட்டிக்கிட்டே போயிட்டானோ, அதுவும் ரொம்ப நல்லதுதான். அந்த கடவுள் தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவனை அங்க அனுப்பி வச்சிருக்கணும். ரோஷினிக்கு போன் பண்ணி அவன் அங்க இருக்கானு கேக்குறேன். இத பாருங்க அத்தை, எதுக்கு ரோஷினிக்கு போன் பண்றீங்க? வாய மூடி. சும்மா இருந்தா நொய்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. முதல்ல வாய மூடி, பேசாம இரு. ஒன்னும் புரியாம பேசிட்டு இருக்கா. ஹலோ பாட்டி. 100 வருஷம் நீ நல்லா இருக்கணுமா. ஆமா, சித்தார்த் அங்க வந்தானா? போன கூட எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போனானே தெரியலமா. பாட்டி, சித்தார்த் இங்க. சித்தார்த்தான்னு போய் பாரு. இந்நேரத்துக்கு யாரு வந்திருப்பாங்க? சேத். ஹலோ இன்ஸ்பெக்டர், நீங்களா? அத்தை, இன்ஸ்பெக்டர் நீங்க இந்த நேரத்துல எங்க? அட கடவுளே, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. MA01 2389 உங்க வண்டியா? ஆமாங்க, அது என் பிள்ளையோட வண்டி. பூனா மும்பை எக்ஸ்பிரஸ்ல அந்த வண்டி மாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? சித்தோட வண்டி விபத்துல சிக்கிடுச்சா? ஹலோ. அட கடவுளே. என்னங்க இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. சித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது ஆமா, நிஜம்தான். அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? சித்தார்த். சித்தார்த். என் சித்தோட உயிரை காப்பாத்துமா. சித்தோட உயிரை காப்பாத்துமா. மோகன் சார், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் என்னன்னு பார்த்து உடனே எனக்கு கால் பண்ணுங்க. எங்க அவர் என்னங்க சொல்றாரு? ஏதாவது செய்யுங்களே. கடவுளே, என் மகன் என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க, தப்பா யோசிக்காதீங்க. இல்ல, அப்படி யோசிக்கல. ஆனா எதுக்காக இங்க வந்த? ஏன் இங்க வந்த? ஏற்கனவே நீ என் மகனோட வாழ்க்கையை அழிச்சிட்டியடி. இன்னும் உன் மனசு ஆறவே இல்லையா? போதும் சிமி, போதும், நிறுத்து. இவ நம்ம சித்துக்காக தான் அழுதுட்டு இருக்கா. இவ ஒண்ணு எதிரி கிடையாது. மாமா, சித்தார்த்துக்கு என்னாச்சு மாமா? சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு சொல்லுங்க, என்னாச்சு? இத பாருங்க, இப்ப கிடைச்ச தகவல் படி அந்த விபத்துல யாருமே போடல. அந்த மாதிரி நடந்திருக்காது. அம்மா, அம்மாடி. இன்ஸ்பெக்டர், நான் இப்பவே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். இத பாருங்க, எங்க காவல்துறை இங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்தையும் சீர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மருத்துவமனையில போய் தான் பார்க்க முடியும்.
சித்தார்த் எனக்கு மறுபடியும் வேணும். அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவர் இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எனக்கு சித்தார்த் வேணும். சித்தார்த். நான் யாருன்னு பாக்குறேன். அம்மா அம்மா அம்மா. இப்போ வந்த தகவல்படி உள்ள இருந்தவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உயிர் பொழைச்சிருந்தாலும் அவருடைய நிலைமை கவலைக்கிடமாத்த இப்போ ஒரு மருத்துவமனையில் இருக்காரு. மருத்துவமனையிலயா? என்னோட சித்திக்கு எதுவும் ஆயிருக்காது. வாங்க போய் காப்போம். சீக்கிரம். சித், நமக்கு நேரம் இல்ல, ரொம்ப சீக்கிரமா போகணும். ஓகே, வண்டியை பார்த்து விட்டுக்கணும். ஓகே, ஒன்றும் ஆகாது. சரி, நீ எங்க போயிருந்த? எங்க போனேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? எங்க எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு தெரியுமா? எங்க இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? சித், ராத்திரியில நீ எங்கப்பா இருந்த? நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். சித், உன்னை இங்க வந்து விட்டுட்டு போக வந்தாரே அந்த ஆள் யாரு? அதான் அந்த அந்த ஃப்ரெண்டு தான். அது அவன் தான் என்னை இங்கே விட்டுட்டு போக வந்தான். உன்னோட வண்டிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உன்னோட வண்டிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு சித்தார்த்? என் பக்கத்தில் இன்னொரு வண்டி ரொம்ப வேகமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா, அது என்னோட வண்டி கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. அப்போது மோதிருச்சு. அது ஒரு சின்ன விபத்து தான். அதே ஏரியாவில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் அந்த நேரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். சாரி. முட்டாளாடா நீ? யோசிக்கவே மாட்டியா? வர்ற கோவத்துல ஒரு அறையலாம் போல இருக்கு. வரதுக்கு நேரம் ஆகுன்னா ஒரு போன் பண்ணி சொல்ல முடியாது உனக்கு? ஐயோ சரி சரி, விடு விடு. நடந்தது ஏதோ நடந்து போச்சு, விடு. சரி நீ வா. கடவுள் புண்ணியத்துல நம்ம சித் நல்லபடியா வந்துட்டான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நீ போ சித். அம்மாடி, நீ உள்ள போய் சுட சுட காஃபி. நான் கிளம்புற பாட்டி. அம்மாடி ரோஷினி, இருமா, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். இல்ல மாமா, நானே போய்க்கிறேன்.
இந்த பொண்ணு எங்க போய் தொலைஞ்சாரும் ஒண்ணுமே புரியல. ரோஷினியோட வாழ்க்கையில நிம்மதிங்கிறது வரவே வராது போல இருக்கு. இவ அவனை தேடிதான் போயிருப்பா. இவகிட்ட அந்த குடும்பம் ஒட்டு மொத்தமா எவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்க. ஆனா இவ போதும், நிறுத்துங்கம்மா. நீங்க சித்தார்த் மேல இவ்ளோ கோவமா இருக்கிறதால அவருக்கு இப்படி சாபம் தருவீங்களா? அவ உன்னை நம்ப வச்சு துரோகம் பண்ணியிருக்கான். உன்னை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீ டைவர்ஸ் எல்லாம் வெளி உலகத்துக்கு தான். ஆனா இணைஞ்ச மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. இத பாருங்க, எங்க வீட்டை சேர்ந்தவங்க இங்க வர்றது உங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆ, நான் ரோஷினியோட பாட்டிங்கிறதுக்காவது கொஞ்சம் என்ன உள்ள வர அனுமதிக்கிறீங்களா? என்னைய ரோஷினி கிட்ட கொஞ்சம் பேசி விடுங்களேன். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆண்டி ப்ளீஸ், ஏன் இப்படி என்ன சங்கடப்படுத்துறீங்க? ரோஷினி கிட்ட நீங்க பேசுறதுக்கு என்னோட அனுமதி தேவையே இல்ல. பாட்டி, பாட்டி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாட்டி, ப்ளீஸ். தங்கா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, உனக்கும் சித்தக்கும் நடுவுல நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எங்க வீட்டு பொண்ணுதாம்மா. அம்மாடி, உன்னோட இந்த மௌனம் எனக்கு சம்மதங்கிற பதில சொல்லுது. அப்படிதானே? என் கூட கொஞ்சம் வாமா. உனக்கு என்னமா வேணும்? சித்தார்த்த பத்தியே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை முழுக்க இந்த அறையிலே இருக்க போறியா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அங்க அவன் உன்னை நினைச்சுக்கிட்டே பைத்திய மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கான். நீ என்னடானா இந்த அறையில உட்காந்து செத்துக்கிட்டு இருக்க. ஏன்? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்னதான் பிரச்சனை? என்ன இதெல்லாம்? சித்தார்த் சந்தோஷமா இல்லதான். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் பாட்டி. ஆனா இந்த முடிவையும் அவர் தானே எடுத்தாரு. நான் அவர்கிட்ட இத பத்தி நிறைய தடவை பேச முயற்சி பண்ண பாட்டி. ஆனா அவர் இத பத்தி பேச தயாராவே இல்லையே. அவர் மாறிட்டாரு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கல்ல, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல பாட்டி. நான் மட்டும்தான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என் மேல இருந்த காதல் மறைஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற பாட்டி. இனிமே நான் உங்க விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க? ரோஷினி, என் மனசுல ஒரு நல்ல திட்டத்தை யோசிச்சு வச்சிருக்க. நீ முதல்ல என்ன முடிவு பண்ணிருக்கன்னு என்கிட்ட சொல்லு ரோஷினி. நீ இதுல எனக்கு துணையா இருப்பல்ல? நீ ஏன் பக்கம் தானே? சொல்லு ரோஷினி, சொல்லு. இருப்பியா இருக்க மாட்டியா? நான் எப்போ உங்க பக்கம் தான் பாட்டி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். எனக்கு என்னோட பழைய சித்தார்த் திரும்ப வேணும். முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் மாறணும் பாட்டி, எல்லாமே. சரி சரி,